வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு அருமையான மத்தூர் வடா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது கர்நாடகாவில் ரொம்பவே ஃபேமஸ். ரயில்வே வடைன்னு கூட சொல்லுவோம். இது நம்ம ரவா வடை. இது ஒரு நொடியில் பண்ணக்கூடிய ஒரு வடை. ரொம்பவே நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே கப்ஸில் அளந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக வெங்காயத்தை நறுக்கியிருக்கேன். பொடியாக பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே பொடியாக நறுக்கிக்கணும். வேர்க்கடலை நல்லா வறுத்து ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். சோடா உப்பு தேவைப்படும். இந்த டம்ளர், அதாவது இந்த கப் அளவு, காஃபி டம்ளர் அளவுக்கு நான் எல்லாம் அளந்திருக்கேன். சிரோட்டி ரவை தேவைப்படும், பாம்பே ரவை, நல்லா நைஸாக இருக்க ரவை. மைதா அதே அளவு. ஸோ நம்ம இந்த காஃபி டம்ளரில் அளந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும், அதே தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதே அரை டம்ளர் அரிசி மாவை அளந்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கிறது, சோடா உப்பு, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து முன்கூட்டி நான் நல்லா கலந்து வைக்க போகிறேன். எப்போவுமே நம்ம வெங்காயத்தில் உப்பு சேர்த்தோம்னா அது நீர்க்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ உப்பு சேர்த்து நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அது நல்லா நீர்க்கட்டும். ஒரு 5-10 நிமிஷத்தில் இந்த வெங்காயம் நல்லா நீர்த்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் முந்திரி பருப்பு கூட சேர்க்குவாங்க. இதில் இஷ்டம் இருந்தால் நீங்கள் முந்திரி பருப்பு கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்க்கலாம். இப்போ இதில் மாவுங்க சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு, மைதா மாவு, ரவை, நைஸ் ரவை. சூடு பண்ணின காய்ந்த எண்ணெய் சேர்த்துருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எல்லாத்தையும் ஒரு முறை கலந்துட போகிறேன். இப்போ இந்த மாவு என்ன பண்ணோன்னா, தண்ணி அந்த வெங்காயத்துலேருந்து விட்டு வந்திருக்கிறதெல்லாம் நல்லா உறிஞ்சிடும். அந்த ரவை கூட உரியும். மொத்தமாக அந்த தண்ணியை ஃபுல்லாகவே உறிஞ்சிடும். ஒரு 5-10 நிமிஷம் இதை அப்படியே விட்டுட வேண்டியது தான். சுத்தமாக தண்ணியை இப்போ சேர்க்கக்கூடாது. நம்ம மாவு தயார் பண்ணுறதுக்கு அந்த வெங்காயத்துலேருந்து விட்டு வந்த தண்ணியை அந்த ரவை, மைதா மாவு, அரிசி மாவு நல்லா உரிகிற வரைக்கும் விட்டுடணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுத்துங்க. 10 நிமிஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ அளவாக நம்ம தண்ணி தெளித்து மாவு பேசிய வேண்டியது தான். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் இந்த ரெசிபி இங்கிலீஷ் வீடியோலையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் வீடியோவோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என் Instagram, Facebook and Twitterல லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். All the links to my blog and social media கூட description box below this video இருக்கும். இப்போ அளவாக தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சிருக்கேன். மாவு ரொம்ப டைட்டாகவும் பிசையாதீங்க, ரொம்ப சாஃப்டாகவும் பிசையாதீங்க. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. அந்த ரவை அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். மாவு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா ஊற விட்டேன். கடாயில் எண்ணெயை ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை மண் மேலே வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழமோட கொஞ்சம் பெரிய சைஸு உருண்டை இந்த மாவு தயார் பண்ணிக்கினேன். மாவு நல்லா ஊறியிருக்கு. 10 நிமிஷம் கழித்து இந்த உருண்டை தயார் பண்ணியிருக்கேன். இப்போ இது பிளாஸ்டிக் ஷீட் மேலே வச்சு கொஞ்சமாக எண்ணெயில் கை நனைச்சி இது தட்ட வேண்டியது தான் வடையாக. இன்கேஸ் உங்களுக்கு அந்த எட்ஜெல்லாம் விரிஞ்சி வந்ததுன்னா அது ஒன்று நம்ம கூட்டி தட்ட வேண்டியது தான். நல்லா ஈவனாக ஒரு ரவுண்டாக நம்ம டிஸ்க் மாதிரி தட்டிட்டோம்னா அது வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காகவே நீங்கள் தட்டுங்க. இப்போ நல்லா இந்த தட்டை மாதிரி தட்டியிருக்கேன் நான் இந்த வடையை. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் வச்சு நம்ம இந்த வடை சேர்த்து வறுக்கணும். இந்த வடையில் வெங்காயம் இருக்குங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா வெங்காயம் தீஞ்சு போகும், உள்ளே வேகாது, வடையும் கடகடான்னு ஆகிடும்.
நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக வச்சு வறுத்து எடுத்தோம்னா அது நல்லா கிறிஸ்பியாக வரும், உள்ளே வரைக்கும் வெந்திருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், அந்த வெங்காயமும் ப்ரௌன் கலரில் வரும், தீஞ்சு போகாது. ஸோ இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நான் வறுத்து எடுக்கிறேன். ரொம்ப அருமையான மத்தூர் வடை ரெடி ஆகிடுச்சுங்க. ரெண்டாவது வடை கூட அதே மாதிரி நான் தட்டுறேன். இது வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம், அப்படியே இருக்கும், ஒன்றுமே கெடாது. இன்கேஸ் நம்ம வந்து வெளியூருக்கு போகிறதா இருந்தால் இல்லைனா நம்ம பிக்னிக் போகிறதா இருந்தால் இந்த வடை சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம வந்து கோகோனட் சட்னியோட இது சாப்பிடுவோம் டிஃபனுக்கு, வந்து காத்தால டிஃபனுக்கே இது பரிமாறுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு டீயோட நம்ம இந்த வடை சாப்பிட்றப்போ ஒரு கம்ப்ளீட் மீலாகவே இருக்கும், இது நல்லா ஹெவியாக நல்லாயிருக்கும். இங்கே மைசூரில் மத்தூர்ன்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்க, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இந்த வடை வந்து ஒரிஜினேட் ஆச்சு. அதுக்கு தான் இது பேர் வந்து ரயில்வே வடைன்னு சொல்லுவோம் சிலர். இன்னொரு நாளைக்கும் மத்தூரில் இந்த பெரிய ஹோட்டலே இருக்குது இந்த மத்தூர் வடைக்கு. போகிறவங்க வரவங்க எல்லாம் அந்த ஹோட்டலில் நின்று சாப்பிட்டுட்டு போவாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ இந்த மத்தூர் வடை ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா கிறிஸ்பாக வறுத்து எடுத்திருக்கேன். இது நான் வந்து சுட சுட கோகோனட் சட்னியோட பரிமாறியிருக்கேன். அப்படி தான் இங்கே வந்து நம்ம சர்வ் பண்ணுவோம். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பிளாகில் இருக்கும். எல்லா லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா அண்ட் பிளாக் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ரொம்ப அருமையாக வந்ததுங்க, இந்த மத்தூர் வடை கிறிஸ்பியாக இருந்தது. நாங்கள் டீயோட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.